ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 5வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,329 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.27% வந்து இருந்துட்டுருக்காரு வினோத் அவர்கள். ஸோ 12 பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியலில் நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து போவாங்க. ஏன்னா அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,377 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.62% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகள் வாங்கி செகண்ட் பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. நம்ம எப்படி வந்து கானா வினோத் அவர்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுறோமோ அதே லெவலுக்கு வந்து கண்டிப்பாக வியானா அவர்களையும் நம்ம பண்ணியே தீரணும். ஏன்னா 12 பேரில் செகண்ட் பொசிஷனை பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் திவாகர் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,447 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 11.48% இருந்துட்டுருக்காரு திவாகர் அவர்கள். ஆக்சுவலாக இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் எல்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு. சொல்லப்போனால் 3வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அதாவது நேற்று இரவு நேரம் முடிவின் போது வந்து 4th பொசிஷன்லேருந்து இப்போ 3rd பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,824 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.53% வந்து இருந்துட்டுருக்காரு கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலையும் என்ன தான் தப்பு பண்ணாலையும் ஏதோ ஒரு சம்திங் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஏதோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கிறார்ட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இல்லை அப்படின்னா அவர் எப்பயோ வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருப்பாப்பில். பட் இவ்வளோக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். பட் நல்லா கேம் ப்ளே பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் விஜே பார்வதி வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,473 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.32% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலும் வாய் மட்டும் தான் அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையே. அந்த வாயை கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே வந்து கிடையாது. அதுக்கு தான் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லியிருப்பாப்புல, எல்லாத்தையும் கரெக்டாக ஷார்ப்பாக எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் பேசுகிற விதத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,783 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 9.91% இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் நல்ல பிளேயரா கெட்ட பிளேயரா அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்லா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். பட் என்ன, நம்ம தான் கொஞ்சம் என்டர்டெயின் வந்து ஆகிறதில்ல. ஸோ இவருடைய ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் ஆடியன்ஸ். ஒரு நார்மலான காமெடி கூட வந்து பயங்கரமாக சிரிப்பாங்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனால் நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. 7வது பொசிஷனில் சபரிநாதன், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,545 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.18% வந்து இருந்துட்டுருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஆக்சுவலாக நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து விக்ரம் பொசிஷனில் இவர் இருந்தார். பட் இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கு கீழே வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இது வந்து அவருக்கு நல்லது கிடையாது. ஏன்னா 50-60 நாட்களை தாண்டிட்டார் அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் மக்கள் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான் இவர் மிச்சர் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. 8வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,557 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.87% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கெமி அவர்கள். ஸோ கெமிக்கிட்ட ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொட்டன்ஷியலை வந்து சரியான இடங்களில் பயன்படுத்தாமல் விட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அண்ட் எப்போல்லாம் அவங்க வந்து ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது மட்டும்தான் அந்த பொட்டன்ஷியல் வந்து காட்டுறாங்களே தவிர மற்றபடிக்கு வேறு எந்த இடத்துலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க.
அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5523 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.26% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவெல்லாம் ஓவர பேச்சு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்களாம் எவிக்டாக வெளியே போகக்கூடிய ஒரு ஆள் தான். இத்தனை நாட்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே போய் உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அன்பு கேங்கில். ஸோ அதே மாதிரி இப்பயும் பண்ணாங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. பட் மக்கள் வந்து கரெக்டான முடிவுகளை எடுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல துஷார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5373 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.17% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய துஷார் அவர்கள். ஸோ துஷாரை பொறுத்தவரையிலையும் சில பாயிண்ட்ஸ் வந்து வேலிடாக எடுத்து வச்சாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க மறுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. பட் இதெல்லாம் பத்தாது. துஷார்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க மக்கள் எல்லாருமே, நிஜமாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாமே வந்து அப்படியே மொத்தமாக போட்டு கொளுத்தி விட்டாப்புல, அதனால் ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் எப்ஜே அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5318 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.14% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய எப்ஜே அவர்கள். ஸோ எப்ஜேவை பொறுத்தவரையிலே ஒரு பிளேயர் தான், ஆனாலும் கூட வந்து கொஞ்சம் வார்த்தைகள் தான் ரொம்ப பயங்கரமாக கடுமையாக யூஸ் பண்ணுறாரு. கடுமையாக யூஸ் பண்ணுறதுக்கும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பட் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க. அதாவது மக்களும் கொஞ்சம் தவறுதலாக தான் புரிஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். 12வது பொசிஷனில் பிரவீன் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3790 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2.24% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ கடைசி பொசிஷனில் இருக்கிறதுனால இவர் தான் எவிக்டாகி வெளியே போவார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே. ஸோ இன்னும் சில நாட்கள் வந்து இருக்குது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். ஏன்னா இப்போயே நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. நேற்றுக்கு பார்வதி அவர்கள் 3வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. அதுக்கடுத்து திவாகர் 4வது பொசிஷனில் இருந்தாங்க. கமருதீன் 5வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. பட் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் அவுட் ஆகி பார்வதி வந்து 5வது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. கமருதீன் 4th போயிட்டார். திவாகர் 3rd போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு. அதே போல் விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு 7வது பொசிஷனில் இருந்தாங்க. பட் 8வது பொசிஷனில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7வது பொசிஷனுக்கு போயிருக்காரு. அதுக்கடுத்து அப்படியே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் அவுட் வந்து ஆகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. சபரநாதன் மேலே இருந்தார், அப்படியே கீழே வந்துட்டார். விக்ரம் கீழே இருந்து அப்படியே மேலே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழ்ந்துகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. யாருக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு வாக்குகள் வந்துருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டாண்டர்டாக ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வினோத் மட்டும்தான். வேறு யாருக்கும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வியானாவுக்கும் திவாகருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு 1500 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருக்குது. திவாகருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்துருக்கோம். வாக்குகள்லாம் அதிகமாக தான் வாங்கிட்டுருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால் வினோத்துக்கும் வியானாவுக்கும், அதாவது ஃபஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. இது மட்டும்தான், அது மாறாது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வியானாவுக்கும் திவாகருக்கும், அதாவது 2வது பொசிஷனுக்கும் 3rd பொசிஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வாக்குகள் தான் வித்தியாசமே இருக்குது. ஸோ அதுலேயே அங்கே சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் மீன்ஸ் திவாகர் மேலே போகலாம், வியானா கீழே வரலாம், அதுக்கடுத்த கமருதீன் மேலே போகலாம். இந்த மாதிரி மாறி மாறி நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே மக்களே, ஓட்டிங் முடிவுகளும் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்த்துருந்தோம். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பை.